நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காணொலியில் தமிழ்நாட்டின் தென் கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க பயணம் பண்ணி போகிறோம். இந்த பயணம் ஒரு மறக்க முடியாத பயணமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேண்டரிங் வில்லேஜஸ் ஆஃபீஸிலேருந்து நம்ம பிரகாஷ் அண்ணாவை பார்த்தேன், ரிசப்ஷன் 65 நிர்மல் அண்ணாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் தமிழரசி அம்மாவை பார்த்தேன். இவங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நண்பர்களே, இன்றைக்கி வந்து February 1 முதல் நாள். இன்றைக்கி தான் வெள்ளிங்கிரி மலை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. முதல் நாள் இன்றைக்கே நிறைய கூட்டம் வந்திருக்குதுங்க. இன்றைக்கே நிறையா பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. காரு பைக்கெல்லாம் நிறைய நிற்கிதுங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நிறையா பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். சரி வாங்க அப்படியே ஏறுவோம். நண்பர்களே, வெள்ளிங்கிரி மலைக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி தாங்க இந்த குளத்தில் தண்ணியவே பார்க்குறேன். அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நண்பர்களே, முதல் மலை பாருங்கள். இங்கே கீழே இருக்கிற சிவன் கோயில். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா மூங்கில் தடி விற்றுட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே தான் மூங்கில் தடி வாங்கணும். ஸோ நம்ம மூங்கில் தடி வாங்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே நண்பர்களே, நம்ம ஒரு மூங்கில் தடி வாங்கியாச்சு. மூங்கில் தடி வந்து 30 ரூபாங்க. நம்ம அப்படியே உள்ள சாமி கும்பிட்டு அப்படியே முதல் மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க. உள்ளே போய் சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நண்பர்களே, மலையேற அனுமதிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பேக்கில் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது இருந்தால் அனுமதிக்க மாட்டாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்தால் வந்து 20 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. நம்ம அந்த பாட்டில் திருப்பி கீழே கொண்டு வந்து காமிச்சா 20 ரூபா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே நண்பர்களே, உங்கள் பேக் செக்கிங்கெல்லாம் முடிஞ்சது. வாட்டர் பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஓகே நண்பர்களே, இதை பாருங்கள், முதல் மலை, முதல் படி எடுத்து வச்சிருவோமா? ஓகேங்க, அப்படியே ஏறுவோம். நண்பர்களே, 2026க்கான வெள்ளிங்கிரி மலை பயணம் ஆரம்பிச்சாச்சுங்க. முதல் நாளே உண்மையிலேயே பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்குதுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வேறீங்களா, நல்ல பக்தர்கள் கூட்டம். இந்த முதல் மலை ஃபுல்லாகவே படிக்கட்டு தாங்க. முதல் மலை ஃபுல்லாகவே படிக்கட்டு தான், அதுவும் செங்குத்தாக ஏறும். முதல் மலையே கொஞ்சம் டஃப் கொடுக்குங்க. பக்தர்கள்லாம் அப்படியே பின்னாடியும் முன்னாடியும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் மலையோட முடிவில் வந்து வெள்ள விநாயகர் கோயில் இருக்கும், வெள்ளப்பிள்ளையார் கோயில். வெள்ளப்பிள்ளையார் கோயில் வந்தால் முதல் மலை ஏறி முடிச்சாச்சுங்க.
நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல் மலை ஃபுல்லாகவே படிக்கிட்டு தாங்க. நண்பர்களே, இந்த வருஷம் கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க. இலைக்குது, கொஞ்சம் மூச்சு வாங்குது. வெயிலும் வேறீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே பொறுமையாக ஏற வேண்டியதான். நண்பர்களே, முதல் மலை கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம்னா அங்கே பாருங்கள் படிக்கட்டு இருக்குது. அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அங்கே வேணால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம். ஸோ நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரி, அப்படியே மெதுவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிட்டேன். ஸோ வேணா அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாங்க. நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக முதல் மலையை ஏறி முடிச்சிட்டோம். இதோ பாருங்கள், வெள்ள விநாயகர் கோயில். வெள்ள விநாயகர் கோயில் வந்து முதல் மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நண்பர்களே, முதல் மலையோட முடிவில் கடை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா தெரியும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கடை இப்போ தான் முதல் மலையில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, வெற்றிகரமாக முதல் மலை ஏறி முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது மலை ஏறிட்டு இருக்கிறோம். ஸோ ரெண்டாவது மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ரெண்டாவது மலை ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் சமதளமாக வரும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் படிக்கட்டுகள் வரும். முக்கியமான இடம் வந்து வழுக்குப்பாறை ரெண்டாவது மலையில். ஸோ ரெண்டாவது மலையில் முக்கியமான இடம் வந்து வழுக்குப்பாறைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாறை ஒன்று இருக்கும் ரெண்டாவது மலைக்கு போகிற வழியில். அந்த பாறை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாம்போட தலை மாதிரியே இருக்கும். பாம்போட தலை எப்படி இருக்கும், அந்த வடிவத்தில் அந்த பாறை இருக்கும். அது வரும்போது காட்டுறேங்க. ஸோ ரெண்டாவது மலை பாருங்க. ஆனால் வெயில் போட்டு கொளுத்து எடுத்துருச்சுங்க முதல் மலை. ஒரு அண்ணனால் முடியலங்க முதல் மலையில், பாதியில் படுத்துட்டார் அப்படியே. ஸோ கூட வந்தவர் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. அவ்வளோதாங்க, முடியலன்னா கீழே இறங்கிடணுங்க. கஷ்டப்பட்டாலும் ஏறிட்டு அப்புறம் ஏதாச்சும் தேவையில்லாத வம்பாயிரும். முடியலன்னா அப்படியே இறங்கிடணுங்க. உடம்பு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கூட ஏறிக்கலாம். நண்பர், ரெண்டாவது மலையில் வந்து ஒரு சொனம் வரும். சொனம் வந்தால் ரெண்டாவது மலை கம்ப்ளீட்டுங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் வழுக்குப்பாறை இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் ரெண்டாவது சொனம் வரும். சரி, ரெண்டாவது மலை கம்ப்ளீட் ஆகும். சரிங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்ணி பண்ணுறேன். நண்பர்களே, சொன்னல ரெண்டாவது மலை கொஞ்சம் தூரம் போகணும், படிக்கட்டு ஆரம்பிக்கணும். இந்த பாருங்க, படிக்கட்டு வந்துடுச்சு முதல் மலை மாதிரியே. பட் முதல் மலை அளவுக்கு கஷ்டம் இருக்காது.
நண்பர்களே, குருவி சத்தம்லாம் கேட்குது. உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரியல, எனக்கு குருவி சத்தம்லாம் கேட்குது. சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரியல. பெரிய இங்கே பாருங்க, போகிற வழியில் ஒரு பெரிய மரம் ஒன்று சாஞ்சு கிடக்குது. எல்லோரும் அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இதை பாருங்கள், ஒரு பெரிய மரம் ஒன்று சாஞ்சு கிடக்குதுங்க. எப்படி சாஞ்சதுன்னு தெரில, எல்லோரும் அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, நான் சொன்னல பாம்போட தலை மாதிரியே ஒரு பாறை இருக்குன்னு, அதுதாங்க பார்க்குறதுக்கு பாருங்க. பாம்போட தலை மாதிரியே இருக்கு இந்த பாறை. இதுதாங்க வெள்ளிங்கிரி மலையோட அதிசயம். தென் கைலாயம். ஓம் நம சிவாய. ஸோ நமக்கு வழுக்குப்பாறையும் வந்தாச்சு. வழுக்குப்பாறை போய் காட்டுறேங்க. நண்பர்களே, கொஞ்ச நேரத்தில் வழுக்குப்பாறை முடிய போகுது. வழுக்குப்பாறை முடிஞ்சோடனே ஒரு சுனை ஒன்று வரும். அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தண்ணி கேன்களில் தண்ணி பிடிச்சிக்கலாம். உண்மையிலேயே அந்த சுனையில் தண்ணி சூப்பராக இருக்குங்க. சில்லுன்னு இருக்கும், அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சுனை வந்தோடனே பிடிச்சி குடிங்க. நண்பர்களே, இதாங்க அந்த சுனை. எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே தண்ணி செம்ம சில்லுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த சுனையில் குடிச்சு பாருங்கள். செம்ம சில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக பாம்பாட்டி சித்தர் குகையை அடைஞ்சிட்டோம். வெற்றிகரமாக நம்ம 2வது மலையும் முடிச்சிட்டோங்க. பாம்பாட்டி சித்தர் குகை வந்தால் 2வது மலை முடிஞ்சுது. நம்ம பாம்பாட்டி சித்தர் குகையை வழிபட்டுட்டு நம்ம 3வது மலை ஆரம்பிக்கலாங்க. நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக 3வது மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். 2வது மலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். முதல் மழை ஏறதுக்குள்ள எனக்கு போறதா வேண்டாம். அதான் முதல் தடவை. பிஸ்கட் போட்டுக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம 3வது மலை ஏறிட்டு இருக்கிறோம். 3வது மலையோட முடிவில் ஒரு சுனைன்னு வரும். அந்த சுனை வந்தால் 3வது மலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. உண்மையிலேயே அந்த தண்ணிகள்லாம் குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க.
நண்பர்களே, 3வது மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கடை இருக்குது. ஒவ்வொரு பக்கம் கடை இருக்குது, ஒவ்வொரு பக்கம் கடை இல்லைங்க. முதல் மலையில் வந்து கடை ரெடி ஆகிட்டு இருந்தது. இப்போ 3வது மலையில் கடை இருக்குது. ஸோ நீங்கள் வர டைம் முதல் மலையில் கடை ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம 3வது மலையை முடிச்சிட்டோம். நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொனையொன்று வருது. நம்ம இப்படி ஏறிட்டு இருக்கிற 3வது மலை, அதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொனையொன்று இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு தண்ணி வேணால் பிடிச்சி குடிச்சிக்கலாங்க. ஸோ 3வது மலை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிப்ளை பண்றதாம் வரைக்கும் நிறைய ரிப்ளை பண்ணியாச்சு. வந்துடும். நண்பர்களே, 4வது மலையில் இங்கிருந்து பார்த்தா ஈசா யோகா மையம் தெரியுது பாருங்கள். ஈசா சிலை தெரியுது பாருங்கள். ஈசா சிலை சிவன் தெரியுது பாருங்கள். இருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். கிளியராக தெரியல, பட்டு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஈசா சிலை, ஈசா யோக மையம் சிவனோட சிலை தெரியுது பாருங்கள். ஆதியோகி சிலை. நண்பர்களே, நம்ம 4வது மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஒட்டஞ்சித்தர் சமாதி. ஒட்டஞ்சித்தர் சமாதி வந்தால் நம்ம 4வது மலையை முடிச்சிட்டோம்னு அர்த்தம்.
நண்பர்களே, இந்த 5ஆம் மலையை பார்த்துட்டிங்கன்னா பீமன் களி உருண்டை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாறையை பாருங்கள், அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் பீமன் களி உருண்டை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5வது மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். அதனால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்குங்க. திருவண்ணாமலை கிரிவலம் 14 கிலோமீட்டர். ஆனால் அது சமதளத்தில் ரோடு மாதிரி சிறுவாணி டேம் பக்கத்தில். நண்பர்களே, எப்படியோ 7வது மலை பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, 7வது மலை, 7வது மலைங்க. ஸோ 5வது மலையில் பாதி வந்தால் 7வது மலை தெரியுது. 5வது மலை முடிய போகுது. 7வது மலை பாருங்க தெரியுது. இது கரெக்டாக ஜூம் பண்ண முடியலங்க. நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம 6வது மலைக்கு வந்துட்டோம். 6வது மலை கொஞ்சம் டவுனாக இருக்குங்க. 6வது மலை இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே காடு மாதிரி இடம் வருங்க. அந்த இடம் சூப்பராக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தூரம் போகணுங்க. இருங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுற்றி மரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நண்பர்களே, நான் சொன்னல 6வது மலை கொஞ்சம் தூரம் வந்தோடனே சுற்றி மரமாக இருக்குன்னு. இந்த காடை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அப்படியே லைட்டாக சில்லுன்னு இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் ஆடி சொன்ன வேறு இருக்குது பாருங்கள், சுற்றி மரமாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க இந்த இடமே. நண்பர்களே, நம்ம ஆடி சுனையில் குளித்து முடிச்சிட்டோம். ஆடி சுனைக்கு கொஞ்சம் இடது பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். நம்ம அந்த சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே 7வது மலையை நோக்கி பயணம் பண்ணலாங்க. நண்பர்களே, நம்ம அந்த ஆண்டி சுனையில் குளிச்சிடலாங்க. ஆண்டி சுனையில் தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுங்க. வெயில் அடிக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அப்படியே கடுகடு கடுகடுன்னு இருக்குதுங்க. காலை நேரத்தில் நம்ம சாமி எடுத்துக்க. நண்பர்களே, 7ஆம் மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். 7ஆம் மலையோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பிள்ளையார் சிலை இருக்குது. நம்ம பிள்ளையார் சிலையை வழிபட்டுக்கிட்டு அப்படியே 7வது மலையை தொடர்ந்து ஏறுவோங்க.
நண்பர்களே, அப்படியே 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். 7வது மலை இப்படி தாங்க, இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்படியே செங்குத்தாக ஏறுங்க. சரிங்க, நான் 7வது மலை கொஞ்சம் கிட்ட போயிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம 7வது மலை ஏறி முடித்தாச்சு. இங்கே பாருங்கள், பக்தர்களெல்லாம் வேண்டுதலுக்காக அவங்கவுங்க கொண்டு வந்த வேல்களை எல்லாம் இங்கே நமக்கு நெட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வேல்களை நம்ம பக்தர்கள் வேண்டுதலுக்காக கொண்டு வந்து இங்கே வச்சதுங்க. அப்படியே லைனாக ஃபுல்லாக வேல் தான் பாருங்கள். சூப்பராக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நண்பர்களே, கடைசியாக நம்ம சிவனை பார்த்தாச்சுங்க. இவரை பார்க்கறதுக்காக தான் 7 மலை கடினமாக பயணம் பண்ணி வந்திருக்கிறோம். வெள்ளிங்கிரி மலை வர முடியாதவங்க நம்ம வீடியோ மூலமாக நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிக்கோங்க. இதை காட்டுறோம் பாருங்க. ஓம் நம சிவாய. அப்படியே 2 பேரும்